சேப்பியன்ஸ் எனும் ஒரு அற்புதமான புத்தகம். சேப்பியன்ஸ் எனும் மனித இனத்தின் வரலாறாக இப்புத்தகம் அமைந்துள்ளது. இந்த புத்தகத்தின் சில சுவாரஸ்யமான விடயங்களை இந்த காணொளியின் மூலம் பதிவிடுகின்றேன். யுவால் நோவா ஹராரியினால் எழுதப்பட்ட சேப்பியன்ஸ் எனும் நூலில் இன்றைய மனிதனான சேப்பியன் ஏனைய மனித இனங்களை தாண்டி உலகை ஆளும் ஒரு இனமாக பரிணமித்ததற்கு ஒரு பிரதான காரணமாக மொழி குறிப்பிடப்படுகின்றது. இந்த உலகை வெல்லும் அளவுக்கு சேப்பியன்ஸுடைய மொழியில் அப்படி என்ன சிறப்பான விடயம் இருக்கின்றது என இந்த நூல் விவரிக்கின்றது. சேப்பியன்ஸ் பேசிய மொழி இந்த உலகின் முதலாவது மொழியில்லை. இதற்கு முன்னதாக எறும்புகள், தேனீ போன்ற பூச்சிகளும் விலங்குகளும் தமக்கென்று ஒரு மொழி மூலம் தகவல்களை பரிமாற்றிக் கொண்டன. ஆனால் மனிதன் பேசிய மொழி அந்த மொழிகள் செய்வதை தாண்டி சில சிறப்பான விடயங்களை செய்துள்ளன. ஒரு குரங்கினால் அது பயன்படுத்தும் மொழியால் தமக்கு ஆபத்து வருகின்றது என்ற தகவலை மட்டுமே பரிமாற்றிக்கொள்ள முடிந்தது. ஆனால் மனிதன் பேசிய மொழி மிக துல்லியமானதாக இருந்தது. ஆபத்து எங்கிருந்து வருகின்றது, எது ஆபத்தை ஏற்படுத்துகின்றது என்ற துல்லியமான தகவல்களை மனிதன் பரிமாற்றிக்கொண்டான். வெறும் துல்லியமான தகவல்களை மட்டும் மனிதனுடைய மொழி பரப்பவில்லை. இதை தாண்டி வேறு ஒரு விடயத்தையும் அது பரப்பியது. அதுதான் வம்புகளும் வதந்திகளும். மனிதன் கூட்டமாக வாழும் ஒரு சமூக விலங்கு. எனவே இந்த வம்பு பேச்சு சமூகத்தில் யார் யார் என்ன தவறுகள் செய்கின்றனர், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற செய்திகளை பரப்பியது. இது மனிதனிடத்தில் இன்னும் அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தியது. இவற்றை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தை நம் மொழி செய்கின்றது. அதுதான் கட்டுக்கதைகள். சொர்க்கம், நரகம், கடவுள், பிசாசுகள், தேவதைகள், வினோத விலங்குகள் போன்ற பல கற்பனை கதைகளை நம் மொழியினால் உருவாக்க முடிந்தது. இக்கதைகள் மூலம் மனிதனை ஒன்றுபடுத்தவும் ஒரு பணியை நிறைவேற்ற செய்யவும் முடிந்தது. இத்தகைய சிறப்பான அம்சங்கள் மனிதனை தாண்டி பிற விலங்குகளிடம் இல்லை என்பதால் அவை உயிரியல் பூங்காக்களில் அடைபட்டு கிடக்கின்றன. இதேபோல் தொடர்ந்து இந்த புத்தகம் கூறும் சுவாரஸ்யமான விடயங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் பார்ப்போம்.